ஏங்க பொண்ணை எப்பவும் மட்டம் தட்டியே பேசுறீங்க? அவ உங்க பொண்ணு தானே. அவ கேட்டா அவ மனசு எவ்வளவு பாடுபடும் யோசிச்சிங்களா? இப்ப அவளுக்கு என்ன குறை வச்சேன்? சோறு போட்டு வளர்க்கலையா இல்ல துணிமணி வாங்கி கொடுக்கலையா? ஏன் ஆம்பளை பையனா 10 கரண்டி சோறு, பொம்பளை பொண்ணுனா 4 கரண்டி சோறுன்னு சட்டம் போட்டுருங்களேன். லூசு, சாப்பாட்டை விடு, துணிமணி எடுத்துக்கோ. ஆம்பளை புள்ளனா ஒரு கிழிஞ்ச ட்ரௌசரை போட்டு விட்டா போதும், ஊரையே சுத்திட்டு வந்துருவான். பொம்பளை குழந்தை அப்படி அனுப்ப முடியுமா? செலவுடி, பொட்டை குழந்தைங்கனாலே செலவுதான். செலவுதான். நாளைக்கே கல்யாணம் நல்ல காரியம் அது இதுன்னு வந்து நிற்கும். அப்ப இந்த பாலிசி இருந்தா நமக்கே உதவியா இருக்கும்ல. அப்ப போய் கடனை வாங்குவீங்க? கடன் தாண்டி வாங்குவேன். என்னைக்கு இருந்தாலும் இன்னொருத்தன் வீட்டுக்கு போக போறது தானே. நான் சேர்த்து வச்சதெல்லாம் எடுத்துக்கிட்டு இன்னொருத்தன் வீட்டுக்கு ஓடி போறதுக்கா? ஆம்பளைக்கு போட்டாலாவது காலா காலத்துக்கும் இருக்கும். எங்க அப்பா சேர்த்த பணத்தை நான் கொண்டு வந்தேனே, வேணான்னு சொல்ல வேண்டியதானே? நாடி பொம்பளையா லட்சணமா அமைதியா அடக்கமா இல்லாம கூட கூட ஏத்தி பேசுற. வீட்டு நிர்வாகத்தை பத்தி பொம்பளைங்களுக்கு என்ன தெரியும்? ஒழுங்கா வீடு வாசல் கூட்டணுமா சமைச்சோமான்னு கம்முன்னு இருக்கணும். உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு மெடிக்கல் இன்சூரன்ஸ் வேற எடுத்தாகணும் நானு. சார், அதுக்கு ஒரு சூப்பர் பாலிசி இருக்கு சார். உங்க பேர்ல போட்டுட்டுமா? இப்ப எல்லாம் வக்கனையா பேசுவீங்க சார். நாளைக்கு பாலிசி எடுத்த உடனே நீங்க போற ஹாஸ்பிட்டல்ல இத்தனை பெட்டி இருக்கணும், இத்தனை நர்ஸ் இருக்கணும்னு கண்டிஷன் போடுவீங்க. உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது, அப்பா உங்க ஹாஸ்பிட்டல்ல எத்தனை நர்ஸ் இருக்கிறாங்க, எத்தனை பெட்டி இருக்குதுன்னு கேட்டுட்டா உள்ள போக முடியும். அப்ப நான் வரட்டுமா சார்? உங்க பையன் பேர்ல பாலிசி. மேடம், எப்படி மேடம்? என்னப்பா பண்றது? கல்யாணமும் சில சமயம் ஆக்சிடென்ட்டா நடந்து போயிடுது. இந்த மாதிரி நிறைய கேஸுங்க இருக்கு. அதுக்கும் ஒரு பாலிசியை கண்டுபிடிங்க. என்ன மாதிரி நிறைய பொம்பளைங்க காத்துக்கிட்டு இருக்காங்க.